இருக்குன்னா நம்ம திருச்சி சாதனாவுக்கு பத்தி என்ன பேச போறோம் அப்படின்னா, திருச்சி சாதனா அவர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருப்போம். அவங்க வந்து இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் போய் இடையில வாங்கியிருந்தாங்க. சோசியல் சிறந்த சோசியல் சமூக சேவகிங்க மாதிரி ஒரு அவார்ட்லாம் வாங்கியிருந்தாங்க. சாதனை பெண் வரை வாங்கியிருக்காங்க அவார்டு, சோசியல் மீடியா கொடுத்துருக்காங்க. அந்த அவார்டு வாங்கினதுக்கு இப்ப சோசியல் மீடியா பூரா சாதனை பெற சொல்லி கதறுதாங்க. என்ன கதறுறாங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, சாதனா அவர்கள் வந்து இப்போ அவார்டு வாங்கினாங்க இல்லையா, சாதனை செல்வி, சிறந்த சாதனை பெண் அப்படின்னு சொல்லி. இவங்கெல்லாம் ஒரு சாதனை பெண்ணா? எத்தனையோ பேர் சாதனை பண்ணவங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு ஆபாசம் ஆடுதாங்க. ஆபாசம் அறகுறை ட்ரெஸ் போட்டு அசிங்கமா பேசுறவங்களுக்கு எப்படி நீங்க சாதனை செல்வின்னு சொல்லி அவார்டு கொடுக்கலாம், சிறந்த சமூக சேவை பெண் சொல்லி இப்படி கொடுக்கலாம்னு சொல்லி எல்லாருமே திட்டுறாங்க. ஐயா, நான் ஒன்னே ஒன்று கேட்க ஐயா, சாதனை அவங்க மட்டும்தான் அறகுறையா ட்ரெஸ் போட்டாங்களா, ஆபாசமா பேசுறாங்களா? ஏன் சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம திறந்தாலே பச்சையா அதாவது கல்யாணம் முடிஞ்சு வீட்டில் ரூம்ல நடக்க வேண்டிய விஷயத்தை பூரா பப்ளிக்கை வெட்ட வழியாக கொண்டு வந்துட்டான். பூரா வடக்கன்ஸும் சரி நம்ம மக்களும் சரி இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் நீங்க வந்து சாதனை வந்து தப்பு பண்ணாங்க, சோசியல் மீடியால வந்து ஆபாசமா பேசுறாங்க, அவங்களுக்கு எதுக்கு அவார்டு கொடுன்னு சொல்லி கேட்குறீங்களே. எப்படியும் அவார்டு வாங்கிட்டாங்கல்ல, அதை யோசிங்க. இவங்களையும் மதிச்சு ஒருத்தவங்க அவார்டு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பா பாராட்டக்கூடிய விஷயம் தானே. உங்களால என்னால் அவார்டு வாங்க முடியுமா? வாங்க முடியாது. சோசியல் மீடியாவில் அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, அவங்களுக்கு ஒரு ரசிகர் இருக்காங்க. கஷ்டப்பட்டு எப்படியா சினிமா துறையில் வரணும் தான் நினச்சிக்கிட்டு ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. பைத்தியகாரத்தனமாக பண்ணிட்டு இருக்காங்க. காமெடி பண்ணி மக்களை சிரிக்க வைக்கணும். என்ன சொல்றது, மான மரியாதை போனாலும் சொல்லி காமெடி பண்ணி வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அப்படியே சாதிக்கணும் ஒரு சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இப்படிப்பட்டவங்களுக்கு சாதனை செல்வி அவார்டு கொடுக்கலாமே, சிறந்த சாதனை பெண்ணு அப்படிங்கிற அவார்டு கொடுக்க தப்பு கிடையாது. இதுதான் என்னோட கருத்து நண்பர்களே. ஏதாவது தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, ஏதாவது தவறாக பேசியிருந்தா. அதே மாதிரி ஒருத்தர் வந்து குறை சொல்றதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க, எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க, எத்தனை கெட்ட பேர் சொந்தத்தில் வீட்டுக்காரர்கிட்ட, தன்னோட பிள்ளைகள்கிட்ட, தன்னோட சொந்த பந்தங்கிட்ட, எப்படி எத்தனை பேர்கிட்ட வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கிறது நினச்சி பாருங்க. இது எல்லாமே என்னதுக்காக? கண்டிப்பாக ஒரு ஜான் வயிற்றுக்காகவே தன்னோட பிள்ளைகளை வளர்க்கணும், தான் நம்ம 4 பேர் மாதிரி மேலே வரணும், சினிமா துறையில் கண்டிப்பாக சம்பாதிக்கணுங்க தான் வந்திருக்காங்க சாதனை செல்வி சாதனா. சரியா? அதனால ஒருத்தரை வந்து குறை சொல்லாதீங்க. என்னோட கருத்து சொல்லிட்டு நண்பர்களே, தவறாக தான் முடிச்சுக்கோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம நம்ம பேப்பர் 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.